வணக்கம் நண்பா, வெல்கம் டு ட்ராவல் வித் கார்த்திக். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் செக்மெண்ட் வந்து இது வந்து ஒரு பிளான் செக்மெண்ட் தான். அன்பிளான்டாக சொல்லாமல் வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இந்த கூகுளில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன் மேடவாக்கம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ படிக்கும்போது ஹோட்டல் யுவான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசை மட்டும்தான் ட்ரை பண்ணேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் வந்து நல்ல ஃபீட்பேக்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து இவங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி, மத்தியானம் வந்தால் மத்தியானம் எப்போவுமே லஞ்ச் டைம் எப்போவுமே பிஸியாக இருக்கும். சரி, ராத்திரி டைம் வருவாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி இவங்க கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாமல் வந்தேன். செம்ம மழைங்க சென்னையில் எல்லா ரோட்லேயும். யாராச்சும் வந்து நைட் டைம் எங்கேயா வெளில போகிறீங்கன்னா ப்ளீஸ் ஹெல்மெட்டை போட்டு போங்க. இன்றைக்கி இந்த வீலாகிங்கில் வந்து நம்ம மேடவாக்கமில் இருக்கிற யுவா ஹோட்டலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேங்க அதாச்சும் இங்கே வந்து ஒரு 2-3 கஸ்டமர்கிட்ட பைட்லாம் எடுத்தேன். நிறைய ஃபேமிலி கஸ்டமருங்க. அதாச்சும் இங்கே டைனிங் ஈட்டிங்கோட டேக்அவே தாங்க செம்ம அதிகம். அது மட்டும் இல்லாமல் வெளிலேருந்து உள்ளே வராங்க. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவங்க வந்து நிறைய கஸ்டமரை சம்பாதிச்சிருக்காங்க. இவங்க கொடுக்குற நல்ல தரமான ஃபுட்டு, நல்ல குவாலிட்டி, ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கறதுனால நிறைய பேரை கேட்ச் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இந்த வீலாகிங்கில் வந்து ஹோட்டல் யுவா ஹோட்டலோட டின்னர் செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். வெல்கம் டு தி ஷோ. என் பேர் சதீஷ்குமார். நான் இப்போ ஒரு 3 வருஷமாக வரேன். அதுக்கு முன்னாடி வந்து பெரும்பாக்கத்தில் இருந்தேன். அங்கேருந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக என் பொண்ணுக்காக இங்கே வந்து வாங்குவேன். இங்கே தான் வந்து யூஸ்வலாக வாங்குவேன். இங்கே தோசை ஸ்பெஷல் நிறைய இருக்குது. பரோட்டா, அப்புறம் ஸ்பீக்கா, இட்லி, இடியாப்பம், இதெல்லாம் நல்லாயிருக்கும். குவாலிட்டியாகவும் இருக்கும். என் பொண்ணுக்கு பிடிச்ச உணவு தான் என்ன தான் எடுப்போம். ஏன்னா மேடவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து நிறைய கஸ்டமர்லாம் வராங்க. சொல்லுவாங்க அங்கே இருக்கும்போதே நாங்கள் அங்கே வருவோம், இப்போ இந்த மாதிரி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், ஸோ அந்த குவாலிட்டி ஃபுட்டு நான் வந்து டேஸ்ட்டில் அப்போதுலேருந்து ஒன்றா மெயின்டைன் பண்ணுறோம். அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நாங்கள் குழந்தைக்கே இங்கே வந்து வாங்குகிறோம். சூப்பர். அந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்குது, ஆனால் ரேட்டும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. சூப்பர். தேங்க்ஸ். அடிக்கடி வாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்கள் பேர்? தமிழ் நீலா. சொல்லுங்கள் உங்கள் டாக்டர், அவங்க பேர்? அமுதா. ஓகே. நான் சொல்லுங்கள், லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டல் யுவாக்கு எவ்வளோ நாளாக வரீங்க? ஆக்சுவலி எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்துட்டு இங்கே எப்பயாவது வருவோம் நாங்கள் இங்கே டின்னருக்கு. அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேடவாக்கம்ல நிறைய வெஜ் குசைன் இருக்குது. அண்ட் சொல்லுங்கள், இந்த ஹோட்டலில் வாட் யூ திங்க் லைக் ஒன் டிஃபரன்ஸ் வெரி யூனிக் திங்? ஆக்சுவலி குவாலிட்டி நல்லாயிருக்கும். லைக் சாப்பிட்டா ஒன்றும் இதுக்கு பண்ணாது. ஸோ டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ஓகே. யா, சிம்பிள் மெனு. And how is the taste and all? யா, டேஸ்ட் will be very good. Very nice. Homely-ஆ இருக்கும். Yeah. And what do you think about the rate and all? Rate is also very nominal. Yeah. Okay, out of 1 to 10, what is your rating? 1 is okay, 10 is very good. 1 is 1 is okay, 10 is very good. very good. Okay. Yeah, I'll give some 8 to 9. My name is Rajesh J. சொல்லுங்க, லைக் என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 5th standard. நல்லா படிக்கணும். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? Panay 65. சூப்பர். அண்ட் டேஸ்ட் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ ரேட்டிங் போடலாம் அவுட் ஆஃப் 10? ஒரு 8. தேங்க் யூ. உங்க பேரு? பேபுகிதா. என்ன சாப்பிட்டீங்கனா? பொதுதா. டேஸ்ட் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சூப்பர்ண்ணா. என் பேர் பிரதீக்ஷா. நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எந்த ஸ்கூலு? சைதாம் லியோமுத்து பட்மின் ஸ்கூல். அண்ட் சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இங்க என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தோசை தான் ரொம்ப பிடிக்கும். தோசையில் என்ன தோசைன்னா ரொம்ப பிடிக்கும்? அதுவும் ஃப்ரெண்ட்ஸியாக முழுக்க இருக்குமே அது. தோசையை தவிர்த்து வேறு என்னென்னலாம் ரொம்ப பிடிக்கும்? தோசையை தவிர சப்பாத்தி, இடியாப்பம், பொங்கல், பூரி, இடியாப்பம், அப்புறம் பரோட்டா, அதெல்லாம்
பிடிக்கும். எல்லாம் ரொம்ப பிடிக்குமா? எல்லாமே ரொம்ப பிடிக்கும் இந்த கடையில். ஓகே. அப்புறம் சமோசா பிடிக்கும். ஓகே, டேஸ்ட் நல்லா இருக்குமா? ஸ்மாலாக இருக்குமே அது. இந்த கடையில் ரொம்ப பரோட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால பரோட்டாக்காக நான் டெய்லி இங்கே வருவேன். அப்படியா? ஆமாம். ஓகே, நீங்கள் சாப்பிட்ற பரோட்டாக்கு வந்து மார்க் போடலன்னா 10க்கு எவ்வளோ போடலாம்? ஒய் 10க்கு அவுட் ஆஃப் 10 எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? 1 வந்து பாஸ், 10 வந்து வெரி குட். எப்போ நான் பரோட்டாக்கு பாஸ் கொடுக்கணும். 10க்கு 10 கொடுக்கலாமா? 10க்கு 10க்கே கொடுக்குறேன். அதுக்கு மேலே வச்சு எனக்கு காசு தான் காலி. என்ன தோசைங்க இது? இதுதான் கிரன்ச்சியா முடுக்கா இருக்குது. பாருங்க கிரன்ச்சியா முடுக்கா இருக்கு. செம டேஸ்டியா இருக்காதா? செம டேஸ்டா இருக்குமா? சூப்பர். ஒரு தோசை போதுமா இல்ல இன்னொரு தோசை வேணுமா? ஒரே ஒரு போதும். அது மாதிரி நான் வயிறு ஃபுல் ஆயிடும். வயிறு ஃபுல் ஆயிடும். உங்க அம்மா? ஓகே, நல்லா சாப்பிடுங்க. சரி சார், அன்னைக்கு காலைல வந்தீங்க, இன்னைக்கு இரவு டின்னருக்கு சூப்பராக சிறப்பான டைமிங்க்கு நல்ல க்ரௌடான டைமிங் வந்துட்டீங்க. பார்த்தீங்களா, நாங்கள் மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்திருக்கோம். ஹோட்டல் கொஞ்சம் இருக்கோம், உங்களுக்கு வர மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்படி பார்த்தோம், நீங்கள் இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ பார்சல் வந்து வாங்கிட்டு போகிறது, டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்றவங்க நீங்கள் பேட்டி ஏற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம் உங்களுக்கு வந்திருக்குமே. யுவாவை பொறுத்த வரையும் டேஸ்ட்டு உடனே பார்சல் கஸ்டமர் வந்தால் உடனே நிற்க வைக்க மாட்டோம், டக்கு டக்குன்னு கொடுத்துருவோம். டைனிங்க்கு உட்காந்தாலும் அவங்களுக்கு தேவையான மெனுவை கரெக்டாக உடனே கொடுத்துருவோம். ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து உங்கள் டேஸ்ட்டு எங்களோட டேஸ்ட்டு நீங்களும் உங்கள் இதுவாக சிறப்பாக சொல்லிவிடுங்க. நான் வந்து இங்கே வந்து 6 வருஷமாக அங்கே இருந்தோம் சார். 7 வருஷமாக அங்கே இருந்தோம், சின்ன ஹோட்டல் வச்சு. இப்போ வந்து இங்கே 1 வருஷம் ஆச்சு, 8 வருஷம் 7 வருஷம் முடிஞ்சு 8வது வருஷம் போயிட்டுருக்கு. அதனால் இந்த 6 வருஷம் உழைப்பு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும்போது நிறைய க்ரௌடை கூப்பிட்டு பிரம்மாண்டமாக அந்த சந்தில் வியாபாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேமிலியாக செய்யும் போது ஈவினிங் டைமில் சப்பாத்தி, பரோட்டா, இடியாப்பம், பொங்கல், இட்லி இதை பண்ணிகிட்டே இருந்தோம். அப்படி இருக்கும்போது அப்போல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இல்லை, நாங்கள் தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ. நாங்களே இந்த ஏரியாவில் வந்து நம்ம மக்கள்கிட்ட டெலிவரி கொடுப்போம். இங்கே இருக்கிற ஒரு 10 தெரு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிச்சான விஐபி ஏரியா இது. அங்கே வர வண்டியில் போகிறவங்களே பார்த்துட்டு இங்கே என்ன இவ்வளோ க்ரௌடு நிற்கிது அப்படின்னு சொல்லி நானே ஃபோன் நம்பர்லாம் வாங்கிடுவேன். அவங்க நம்பர்லாம் வாங்கிட்டு, மேடம் சார் நீங்கள் வீட்டில் போயிட்டு ஆர்டர் போடுங்க, நான் தந்துடுறேன் அப்படின்னுவேன். அவங்க க்ரௌடு பார்த்தோன்னே காரில் போகும்போது நம்பர் கொடுத்துட்டு மெனு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஃபோனில். டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்தில் அவங்க வீட்டுக்கு பார்சல் நானே எடுத்து கொடுத்துருவேன். அதை பார்த்து தான் ஸ்விக்கி ஜொமேட்டோவே இந்த ஹோட்டலில் இவ்வளோ டெலிவரி பண்ணுறாரு இவர் அப்படின்னு சொல்லி ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்தாங்க. ஆமாம், அதுக்கப்புறம் தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்தாங்க. 3 வருஷம் ஆச்சு ஸ்விக்கி ஜொமேட்டோ என்னை பார்க்க வரும்போது. ஆமாம் 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 ஆமாம். இந்த வாரம் இப்போ 9, 10, 12 பாட்டு நிறைய வச்சுருக்கேன். ஆமாம், சிறப்பாக இருந்தது. நாங்கள் நல்லா இருந்தது ரொம்ப. அதான் 7 வருஷமாக நீங்கள் போடாத யூடியூபர் வந்து ஃபஸ்ட்டு கார்த்தி சார் மூலிமா வந்தது, எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. 8வது வருஷத்தில் அடி எடுக்கும் போது யூடியூபர் கார்த்தி சார் வந்து பண்ணது வந்து எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே ஓகே, நன்றி சார். கார்த்தி சார், நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க. அன்றைக்கி கம்மியாக சாப்பிட்டீங்க, இன்னைக்கு ஜாஸ்தி டின்னரு. உங்களுக்கு பெல்ட்லாம் போட்டு தான் மூவ் பண்ணிவிடுங்க, ஃப்ரீயாக சாப்பிடுங்க உட்காந்து. ஓகே ஓகே, சூப்பருங்க. எனக்காக வந்து நைட் இவங்களோட சூப்பரான ஸ்பெஷல் ஆனியன் ரவா தோசை வந்துருச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அடையன் அவியல் வச்சுருந்தாங்க, அடகாலி அடிச்சா அவியல் இருந்தது. ஆஸ் யூஷுவல் சாம்பார் சட்னிலாம் இருக்குது. பட் இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நண்பா, எனக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆனியன் ரவா தோசை கொடுத்துருக்காங்க தெரியுமா? நான் கேட்டேன், என்னங்க இது சும்மா யூடியூபுக்காக கொடுக்குறீங்களா? இல்லை நார்மலாக தான் கொடுப்போம்னு சொல்லிட்டேன். அண்ட் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரே ஒரு தோசை சாப்பிட்டு ஓடியே போயிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ஏதாச்சும் 2-3 ஃபுட்டை சாப்பிடணும்னு சாப்பிட்டு அன்பு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். அண்ட் இன்றைக்கி வந்து 1 இல்லை 2 இல்லை கன்ஃபார்மாக ஏதாவது ஒரு 3 ஃபுட்டு ட்ரை பண்ண போகிறேன். ரெண்டு இது சாப்பிட்டதுக்கே முடியல சீரியஸாக. நம்மளாம் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்குறதெல்லாம் இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூட ஒரு நல்ல வேலை பிஸியாக இருந்தாருங்களா சொல்லலை. சாப்பிட்டேண்ணே, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனியன் ரவா தோசை சாப்பிட்டேன், சப்பாத்தி சாப்பிட்டேன். சைனீஸ் சாப்பிடல கேட்காதீங்க, வயிற்றுல இடம் இல்லை. ஐயோ, இது 2 சாப்பிட்றதுக்கே செம்மையாக இருந்தது. உண்மையிலேயே என்ன
அதாச்சும் முதல்ல வந்தது அன்பிளான்டு, இருந்தாலும் காலையில் வர அந்த கூட்டம் வந்து சாயந்தரம் இருக்குமான்னு பார்க்க வந்தேன். வேறு ரகம்னு நீங்கள் போட்ட அந்த 7 வருஷ உழைப்பு 8வது வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் அதுவும் நம்ம சேனலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் கவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இங்கே மேடவாக்கம் வேளாச்சரில் யூடியூபர்ஸ் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் யுவா. அண்ணன் இங்கே இருக்கார் விஜய், இவரும் சரி இவரோட பிரதரும் சரி, 2 பேரும் வேறு மாதிரி மைக்கெலாம் தேவையில்லைங்க, மைக் இல்லாமலே பேசுவாங்க. அண்ட் நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியாக நல்லா தரமாக சாப்பிடலாம் இந்த இடத்துல. அதாச்சும் ரேட்டோட அவங்க கொடுக்குற குவான்டிட்டி தாங்க எங்கள் மேட்ரு. ஸோ நான் சாப்பிட்ட வரைக்கும் எனக்கு மனசு நிறைவாக இருக்குது, அது நான் உண்மையாக சொல்கிறேன். அண்ட் இங்கே வர கஸ்டமர் எல்லாருமே சொல்கிற முக்கியமான பாயிண்ட்டு வயிற்றுக்கு எதுவும் ஆகலைங்க, நல்லா இருக்குன்னு. ஸோ அதுலேயே பிடிச்சிட்டிங்க. ஸோ அடுத்த வாட்டி நான் வரும்போது நீங்கள் மேடவாக்கமில் மட்டும் இல்லாமல் தாம்பரமில் செகண்ட் பிரஸ் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லி என்னுடைய ஆசைகள். கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து அண்ணனை மீட் பண்ணுங்கள். அண்ட் இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அதாச்சும் இவங்க அட்ரஸ் வந்து நான் கூகுளில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இந்த யூடியூப் வீடியோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் வந்து போடுறேன், பாருங்கள். அண்ட் இங்கே வரதுக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு நீங்கள் டின்னர் வந்தீங்கன்னா உங்களோட டின்னர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது இந்த யூடியூப் வீடியோ கமெண்ட்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல முடியும். See you all in the next video. This is your உங்கள் நண்பன் கார்த்திக் signing off. Take care. Bye.